அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் பெரும் கிருபையினால் நஸ்ருல் இஸ்லாம் சார்பாக அவ்வப்போது போட்டிகள் நடத்தப்படுவது வழக்கம். குர்ஆன் மனன போட்டி, அதே போன்று புத்தக போட்டி. அந்த வரிசையில் இந்த வருடத்தினுடைய துவக்கத்தில், அதிலும் குறிப்பாக ரமலானை ஒட்டி நம்முடைய பிள்ளைகளை ஆர்வப்படுத்தக்கூடிய ரீதியிலே ஒரு குர்ஆனில் கடைசி 2 ஜுசுக்களை மானம் செய்திருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கான ஒரு போட்டியை நடத்த வேண்டும் என்று கடந்த ஒரு சில மாதங்களாகவே திட்டமிட்டு மாஷா அல்லாஹ் இப்போ அதை நாம் நடைமுறைப்படுத்தியிருக்கிறோம். அதாவது ஊக்குவிப்பவர்கள் ஊக்குவித்தால் ஊக்குவிப்பவனும் தேக்குவிப்பான். நம்முடைய பிள்ளைகளை பொறுத்த மட்டும் அவர்களுக்கு ஆர்வப்படுத்துவது என்பது அவசியப்படுகிறது. எந்த பிள்ளைகள் எல்லாம் ஆர்வப்படுத்தப்படுகிறார்களோ, எந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் பின் இருந்து ஊக்கங்கள் வழங்கப்படுகிறதோ அவரெல்லாம் பெரும் அசாத்திய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். அது நம்முடைய பிள்ளைகளை குர்ஆனை ஊக்குவிக்க வேண்டும், குர்ஆனை மனம் செலுத்தக்கூடிய பிள்ளைகளாக அவர் உருவாக வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம். திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றானா இல்லையா? சூரா அல்-முத்தஃபிஃபீன் என்கிற அத்தியாயத்தில் ஃபல்யதனாஃபஸுல் முத்தனாஃபிஸூன், போட்டி போடுபவர்கள் இதில் போட்டி போடட்டும் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அதாவது உங்களை சொர்க்கத்திலே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அமல்களில், காரியங்களில் நீங்கள் போட்டி போடுங்கள். உலக விஷயத்திலே, தேவையற்ற விஷயத்திலே, வீண் விரயத்திலே, பொழுதுபோக்கிலே, இதில் இல்லாமல் உங்களுக்கு நல்ல விஷயங்களை நீங்கள் போட்டி போடுங்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறான். அதன் அடிப்படையில் நம்முடைய பிள்ளைகளை இந்த குர்ஆனுடைய விஷயத்திலே ஆர்வப்படுத்த வேண்டும், ஊக்கப்படுத்த வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம். அதில் குறிப்பாக குர்ஆனுடைய விஷயம் என்பது அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் அவருடைய உள்ளத்துக்கு நெருக்கமான ஒரு விஷயம். ஒருமுறை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இஷா தொழுகையை விட்டு வீட்டுக்கு தாமதமாக வருகிறார்கள். அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி கேட்கிறார்கள், ஆயிஷாவே வழக்கத்துக்கு மாற்றமாக தாமதமாக இன்று வந்திருக்கிறாயே, என்ன காரணம்? அப்போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லி காண்பிக்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர்களே, இன்றைய தினம் நான் இஷா தொழுகை விட்டு வீட்டுக்கு வரக்கூடிய சமயத்தில் உங்கள் தோழர்கள் ஒரு தோழர் குர்ஆன் ஓதிக் கொண்டிருந்தார். அவருடைய கிராத், குர்ஆன் ஓதுதல் என்னை மீசிலிருக்க வைத்து விட்டது. அவருடைய கிராத்தை, குர்ஆன் ஓதுதலை அசட்டை செய்துவிட்டு என்னால் வர முடியவில்லை. அதனால் சற்று நேரம் நின்று அவருடைய கிராத்தை கேட்டுவிட்டு தான் வந்தேன் என்று சொன்ன உடனேயே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆர்வம் ஏற்பட்டு அவர் அந்த தோழர் யார் என்று பார்ப்பதற்காக வீட்டுக்கு வந்த அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் பள்ளிக்கு சென்று பார்க்கிறார்கள், யார் அந்த தோழர் என்று. போனால் அவருடைய தோழர்கள் ஒருவர் அதை கூட குர்ஆனை ஓதிக் கொண்டிருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சற்று நேரம் நின்று அந்த கிராத்தை, அந்த குர்ஆன் ஓதலை செய்து மீண்டும் வீட்டுக்கு திரும்பி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், ஆயிஷாவே, நீ கண்டது வேற யாரும் கிடையாது, சாலிம் மௌலா அபூ ஹுதைஃபா. அபூ ஹுதைஃபா அவர்களுடைய அடிமையான சாலிம் அவர்கள் தான் குர்ஆனை ஓதிக் கொண்டிருந்தார் என்று சொன்னதோடு மாத்திரம் இல்லாமல் அவர்களுக்காக அந்த நேரத்திலேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடம் ஒரு பிரார்த்தனை ஒன்று செய்தார்கள். என்ன தெரியுமா? அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி ஜஅல ஃபி உம்மத்தி மிஸ்ல ஹாதா, இது போன்ற ஒரு நபரை என்னுடைய சமுதாயத்தில் ஆக்கிய அல்லாஹ்விற்கு எல்லா புகழும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பித்திருக்கிறார்கள், பிரார்த்தனை செய்தார்கள். அது போன்ற சாலிம்களை, இது போன்ற கிராத்து, அதே போல ஓடக்கூடிய ஏராளமான சஹாபாக்கள் உண்டு. அபூ மூஸா அல்-அஷ்அரி போன்ற சஹாபி உண்டு. இது போன்ற தோழர்களை, இது போன்ற குர்ஆனை ஓடக்கூடிய பிள்ளைகளை இன்ஷா அல்லாஹ் உருவாக்க வேண்டும். அதான் இந்த போட்டியினுடைய நோக்கம். இந்த போட்டியிலே ஆர்வம் இருக்கக்கூடியவர்கள் மாத்திரம் பங்கெடுக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில ஒரு குறைவான ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸை நாம் நிர்ணயித்திருக்கிறோம். இல்லை என்றால் ஆர்வம் இல்லாதவர்கள் கூட இணைவார்கள். அதற்கு பின்னால் நம்மளுடைய டீம் பணிகள் செய்யும். அது ஒரு வேலை விரையும் ஏற்படும் என்கின்ற அடிப்படையில் ஆர்வம் இருக்கக்கூடியவர்களை மாத்திரம் தேர்ந்தெடுத்து பங்கு பெற செய்ய வேண்டும் என்கின்ற அடிப்படையில் ஒரு சிறிய ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸை நாம் நிர்ணயித்திருக்கிறோம். ஆக இந்த போட்டியிலே நம்முடைய பிள்ளைகளை தாராளமாக நாம் நினைப்போம். இந்த தகவலை பரவலாக்குவோம். இதன் மூலமாக நாமும் மற்றவர்களும் நன்மை பெறக்கூடிய சமுதாயமாக நாம் ஆகுவோம். அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அருள் புரிவானாக என்று பிரார்த்தித்து நான் நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.